பஞ்சகாவியமும் ஆன்மீகம் மற்றும் அறிவியலும் இதைப் பற்றி பார்ப்போம். முதலில் பஞ்சகாவியம் என்றால் என்ன? பசுவின் பால், சாணம், கோமியம், தயிர், நெய் இவை ஐந்தும் சேர்த்ததே பஞ்சகாவியம். இதை ஆன்மீகத்தில் பஞ்சகவ்யகிருதம் என்றும் அழைக்கின்றனர். ஆன்மீகத்தில் பஞ்சகாவியத்தில் 108 தேவதைகள் குடிகொண்டு உள்ளதாக நம்பப்படுகிறது. அதன் சித்தாந்தம் என்னவென்றால், பசும்பால் ஆயுள், ஆரோக்கியம், தயிர் சுக்கில விருத்தி, நெய் மோட்ச சக்தி, கோமியம் தீட்டை நீக்குதல், சாணம் கிருமிநாசினி. கர்ப்பகிரகத்திலுள்ள சிலைகளின் மீது வெயில் படுவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அதன் இடுக்குகள் இடையே கிருமிகள், பாசிகள், பூச்சிகள் வளர வாய்ப்பு உள்ளது. அவற்றை அழிக்கும் சக்தி இந்த பஞ்சகாவியத்திற்கு உண்டு. அதனால்தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த பஞ்சகாவிய அபிஷேகம் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் பஞ்சகாவியங்களில் பஞ்சபூதங்கள் வாசம் செய்கின்றன என்று நம்பப்படுகிறது. அதாவது பசும்பாலில் சந்திரன், கோமியத்தில் வருண பகவான், தயிரில் வாயு பகவான், சாணத்தில் அக்னி பகவான் வாசம் செய்கின்றனர் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் பஞ்சகாவியம் மருந்தாகவும் செயல்பட்டு வந்துள்ளது. இதன் தயாரிப்பு முறையும் சொல்லப்பட்டுள்ளது. பால் 5 மடங்கு, தயிர் 3 மடங்கு, நெய் 2 மடங்கு, கோமியம் 1 மடங்கு, சாணம் 1 டீஸ்பூன். இவ்வாறு தயாரித்து பயன்படுத்தினால் பல நோய்களுக்கு தீர்வாக இருந்தது என்று அறிவியலும் ஒப்புக்கொண்டுள்ளது. நன்றி, வணக்கம்.